ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம கோல்டு சேவிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கோல்ட் ரேட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே வருது. நம்ம வந்து ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு சேவ் பண்ணி எப்படி வந்து கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா 100 மில்லிகிராம் கோல்டு காயின் கூட ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்குது. 200 கிராம், 250 கிராம், 500 கிராமுக்கு கூட ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயின் வந்து நமக்கு கிடைக்கிது. அது 100 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னா, இன்னைக்கு வந்து ஜிஆர்டியோட கோல்டு ரேட் வந்து 6760 ரூபாய். 100 மில்லிகிராமுக்கு வந்து 676 ரூபாய் வேணும். அவங்க எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, 100 மில்லிகிராம் வந்து 676 ரூபாய், அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க 75 ருபீஸு. அதோட டோட்டல் எவ்வளோ வருதுன்னா 751 ரூபாய். அந்த 751 ரூபாய்க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க 3%. அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 23 ருபீஸு. டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 774 ரூபாய். 100 மில்லிகிராம் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 774 ரூபாய் வேணும். இந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மந்த்லி சேவ் பண்ணி மந்த்லி ஒரு காயின் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 10 காயின்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்து நமக்கு கிடைக்கும். 200 மில்லிகிராம், 500 மில்லிகிராம் கூட காயின் கூட ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து 1 கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், 2 கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.